அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். புலமைக்கூடம் யூடியூப் சேனலூடாக நாங்கள் இன்றைய தினத்திலே நாங்கள் தமிழ் பாடத்திலே நாங்கள் சொற்களின் வகைப்பாடுகளை நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், சொல் என்பதை பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த சொல்லிலே நாங்கள் பிரதானமாக வகைப்படுத்தலாம் சொல்லினை. அந்த வகையில் பெயர்ச்சொல், வினைச்சொல். பெயர்ச்சொல் என்பது ஒரு பெயரை குறிப்பது பெயர்ச்சொல்லாக நாங்கள் சொன்னாலும், அந்த பெயர்ச்சொல்லை நாங்கள் 6 வகையாக நாங்கள் பிரிக்கலாம். அந்த வகையிலே பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், முதலாவது பொருட்பெயர், இரண்டாவது இடப்பெயர், அடுத்தது காலப்பெயர், அடுத்தது சினைப்பெயர், அடுத்தது குணப்பெயர், அடுத்தது தொழிற்பெயர். இதை நாங்கள் சொல்லலாம் இலகுவாக பாடமாக்குறதுக்கு பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் என்று நாங்கள் இலகுவாக பிள்ளைகள் நாங்கள் மனனம் செய்கிறதுக்கு ஒரு இலகுவான டெக்னிக். பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் என்ற ஒரு நாங்கள் ஷோர்ட்டாக அதை நாங்கள் மனனம் பண்ணுறதுக்கு இலகுவாக நீங்கள் மனதில் வச்சுக்கொள்ளுங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், பொருட்பெயர் என்று சொன்னால் என்ன என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், ஒரு பொருளை குறிப்பது, அல்லது ஒரு நபனுடைய பெயரை குறிப்பது, அல்லது ஒரு பிராணியினுடைய பெயரை குறிப்பது பொருட்பெயர். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கதிரை. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் கிளி. அடுத்தது பிள்ளைகள் கந்தன். பிள்ளைகள் பார்த்தீங்கன்னு சொன்னா, இது ஒரு பொருளை குறிக்கின்றது, அதே நேரம் ஒரு பிராணியை குறிக்கின்றது, அதே நேரம் ஒரு நபரை குறிக்கின்றது. ஆகவே பொருட்பெயர் என்பது ஒரு பொருளை குறிப்பதாக இருக்கலாம், அல்லது ஒரு நபரை குறிப்பதாக இருக்கலாம், அல்லது ஒரு பிராணியை குறிப்பதாக இருக்கலாம். அடுத்தது பிள்ளைகள் பாருங்கள், இடப்பெயர். இடப்பெயர் என்று சொன்னால் என்னென்னு சொல்லி நாங்கள் பார்க்க நேரம், ஒரு இடத்தை குறிப்பது. இடம் என்று சொல்லிக்குள்ள பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், ஒரு நிறுவனமாக இயங்குகின்ற ஒரு இடமாக இருக்கலாம், அல்லது ஒரு ஊரினுடைய பெயராக இருக்கலாம், அல்லது ஒரு நாட்டினுடைய பெயராக இருக்கலாம். அதுதான் இந்த இடப்பெயர் என்பதை குறிக்கின்றது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பாடசாலை, அது ஒரு நிறுவனமாக இயங்குகின்றது. ஆகவே பாடசாலை என்பது ஒரு இடப்பெயர். விளையாட்டு மைதானம் என்பது ஒரு இடப்பெயர். சந்தை என்பது இடப்பெயர். அதே போல கொழும்பு என்பது இடப்பெயர். அமெரிக்கா என்பது இடப்பெயர். ஆகவே கொழும்பு, அமெரிக்கா. இப்ப விளங்கிட்ட பிள்ளைகள், இடப்பெயர் என்று சொன்னால் எங்களுக்கு ஒரு இடத்தை குறிக்கலாம், அதாவது ஒரு ஊருடைய பெயரை குறிக்கலாம், அல்லது ஒரு நாட்டினுடைய பெயரை குறிக்கலாம், அல்லது நிறுவனமாக இயங்குகின்ற ஒரு இடத்தை குறிக்கலாம். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், காலப்பெயர். காலப்பெயர் என்பது ஒரு காலத்தை குறிப்பது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இரவு, பகல், காலை, மாலை, அதே நேரம் வசந்த காலம், கோடை காலம், முன்பனி காலம், பின்பனி காலம், மாரி காலம், இவ்வாறு சொல்வதோட மணி, நேரம், நிமிடம், அதே போல செகண்ட், வருடம், மாதம், திகதி, இது போன்றவைகளை நாங்கள் குறிப்பது காலப்பெயர். உதாரணம், திங்கட்கிழமை, திங்கள், இரவு, முன்பனி காலம். அடுத்தது பாருங்களே, சினைப்பெயர். சினைப்பெயர் என்பது நாங்கள் மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒன்று என்று சொன்னால், ஒரு முழுமையினுடைய பகுதிகளை நாங்கள் சினைப்பெயர் என்று சொல்லலாம். அதாவது ஒரு மனிதன் என்ற முழுமையிலே வருகின்ற மனிதனுடைய உடலிலே இருக்கின்ற உறுப்புகள் சினைப்பெயராக இருக்கும். உதாரணத்துக்கு மனிதன் உடலில் இருக்கிற கண், மூக்கு, வாய், செவிகள் என்பது வந்தால் அது சினைப்பெயர். அதே நேரம் ஒரு பிராணியினுடைய உறுப்புகளாக இருந்தால், யானையின் தும்பிக்கை என்பது ஒரு சினைப்பெயர். அதே போல வால் என்பது சினைப்பெயர். அதே போன்று ஒரு மரம் என்ற முழுமையிலே இருக்கின்ற பகுதிகளை குறிப்பதும் சினைப்பெயர். தண்டு, வேர், இலை, பூ, அதுவும் சினைப்பெயராக குறிக்கலாம். கண், வால், வேர் போன்றவை
சினைப்பெயர். அவர் சினைப்பெயர் என்பது ஒரு முழுமையினுடைய பகுதிகளை குறிப்பது சினைப்பெயர். அடுத்தது பாருங்க பிள்ளையே, குணப்பெயர் என்றால் என்ன என்பது ஒரு குணத்தை குறிப்பது. அது குணம் என்று சொல்லக்கூடிய ஒரு பண்பை குறிப்பது. கோபம், மகிழ்ச்சி, வட்டம், முக்கோணம், சதுரம் போன்ற அதே போன்று நிறங்களை குறிப்பதும் குணப்பெயர். கோபம், வட்டம், சிவப்பு போன்ற பண்புகளை குறித்து காட்டுவதும் குணப்பெயர் என்பது அடங்கும். அடுத்தது பிள்ளையர் பாருங்க, தொழிற்பெயர். தொழிற்பெயர் என்பது ஒரு செயலை குறிப்பது தொழிற்பெயர். அதாவது பாடுதல், ஆடுதல், ஓடுதல், சிரித்தல், நடத்தல். அப்ப பாடுதல், ஆடுதல், நடத்தல். இதை நீங்க பெரிய ஆக்களா நாங்கள் பார்க்கக்குள்ள பார்த்தோம்னு சொன்னா தல் அல் அம் என்ற விகுதிகளோட வாரது, இறுதியில தல் அல் அம் என்று வாரது விகுதியோட கொண்டதும் தொழிற்பெயர்னு சொல்லுவாங்க. அந்த வகையில பிள்ளைகள் நாங்கள் பெயர் சொல்ல நாங்கள் 6 வகையாக வகைப்படுத்தலாம். அதை நாங்கள் பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், குணப்பெயர், தொழிற்பெயர் என்பதை நாங்கள் வகைப்படுத்தலாம். பிள்ளைகள் நீங்கள் அதனை இலகுவாக மரணம் செய்வதற்கு நாங்கள் ஒரு டெக்னிக் வச்சிருக்கிறோம். பொருளிடம் காலம், சினை, குணம், தொழில். ஓகே பிள்ளைகள், இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து அதில் உள்ள நான் என்ன கூறப்பட்ட இந்த பெயர் சொல்கிற வகைப்பாடுகளை நீங்கள் மரணம் செய்வதனூடாக உங்களுக்கு எதிர்காலத்தில் வருகின்ற இது போன்ற இது தொடர்பாக வருகின்ற வினாக்களுக்கு நீங்கள் இலவாக விளக்கமளிக்க விடையளிக்க முடியும் என்பதை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி.